அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஃபாத்திமா வர்தியா. நான் ஒரு டிக்டாக்கர். என்னை டிக்டாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட் டைம் ஓன் வாய்ஸில் போடுறேன். நான் ஃபஸ்ட் டைம் இல்லை, செகண்ட் டைம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கட்டாரில் எங்களுக்கு நடக்கிற பிரச்சனை சம்மந்தமான ஒரு வீடியோ. அப்போ இது 2வது வீடியோ நான் ஓன் வாய்ஸில் போடுறேன். இது நாங்கள் ஏமாற்றப்பட்ட ஒரு கதையை மற்றவங்க எச்சரிக்கை இருக்கணுன்றதுக்காக வேண்டி இந்த வீடியோ நான் போடுறேன். நானும் என் ஃப்ரெண்டும் 5.5 லட்சம் காசு கட்டி கட்டாருக்கு போனோம். கம்பெனி வேலைக்கு, ஹவுஸ்மேட் இல்லை, ஒரு கம்பெனி வேலைக்கு கட்டாருக்கு ஒரு மருதானையில் ஒரு ஏஜென்சி மூலமாக போனோம். இப்போ நான் ஏஜென்சி பேர் சம்மந்தப்பட்டவங்களோட பேர் இப்போ சொல்ல விரும்பலை. ஆல்ரெடி நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திக்கிறேன். அதற்கான நியாயமான தீர்வு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டிருக்கிறேன். சப்போஸ் நியாயம் எங்களுக்கு கிடைக்குதா? இந்த காலத்தில் நியாயத்தை விட அநியாயத்துக்கு கூட, அநியாயம் நடக்கிறதுக்கு கூட இடமிக்கி. அதேமாதிரி எங்களுக்கும் அநியாயம் தான் நடந்துச்சு இது வரைக்கும். சரியா? இப்போ எங்களுக்கு நியாயம் கிடைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக நான் எல்லாரோட ஃபோட்டோவையும் போட்டு அவனோட வீடியோஸுக்கு, வாய்ஸ் கிளிப்பிக்கு எல்லாத்தையும் நான் வெளியாக்குவேன். ஏன்னா நாங்கள் ஏமாந்த மாதிரி இன்னொருத்தர் ஏமாறக்கூடாது. அதுக்காக வேண்டி கண்டிப்பாக எல்லா ஆதாரத்தையும் நான் வெளியிடுவேன். சரியா? சரி. அப்போ கட்டாருக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. க்ளீனிங் வேலைன்னு ஆஃபர் லெட்டர்லாம் சைன் பண்ணி போனது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கம்பெனி ஒன்றே இல்லை, அவங்கக்கிட்ட வேலை இல்லைன்னு சொல்லி இன்னொரு கம்பெனியில் எங்களை சேர்த்து விட்டாங்க. அதற்கான அவ்வளோ ஆதாரமும் இருக்கி சேர்த்து விட்டுட்டு அந்த கம்பெனியில் விசா சேஞ்ச் பண்ணல குறிப்பிட்ட டைம்லன்றதுக்காக வேண்டி என்னையும் என் ஃப்ரெண்டையும், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போனோம் கட்டாருக்கு. 5.5 லட்சம் காசு கட்டி என்னையும் என் ஃப்ரெண்டையும் ப்ளாக் பண்ணிட்டாங்க. எங்களோட எடுத்த ஸ்பான்சர் வந்து ஸ்ரீலங்கா தான். ஃபோட்டோ எல்லாம் இருக்குது. நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். நான் எங்களை ப்ளாக் பண்ணி அதனாலே எங்களுக்கு திரும்ப விசா அதை எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இல்லாமல் போனது. சரி, இப்போ எப்படியோ ஒரு வேலையில் இருக்கிறோன்னு சொல்லி 2 மாதமாக வெயிட் பண்ணோம். சேலரியும் கிடைக்கல. நாங்கள் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டதுக்கான கூலி எங்களுக்கு கிடைக்கல. எல்லாம் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவங்களும் முஸ்லீம், நாங்களும் முஸ்லீம். ஒரு முஸ்லீமுக்கு முஸ்லீம் அநியாயம் செய்கிறாங்க. என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இது எனக்கு இப்படி ஒரு அனுபவம் நடந்தது. அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நிறைய கடன் வாங்கி தான் இந்த பயணம் போனோம் நாங்கள். அப்போ எங்களை அநியாயமாக ஏமாற்றிட்டாங்க. ஏமாற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளோ அநியாயம், அவ்வளோ குற்றச்சாட்டு அப்படியெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் இறைவன் பார்த்துக்கிட்டிருக்கிறான். அல்லாஹ் ஒருவன் எல்லாமே அறிவான். அப்போ நாங்கள் நியாயம்ன்றதுக்கான ஆதாரம் அவ்வளவும் எங்கள்கிட்ட இருக்கி. இதை பார்க்குறவங்க எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு துவா செஞ்சுக்கோங்க. மற்ற வீடியோவில் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். மொத்தத்தில் நாங்கள் ஏமாந்த கதை. கட்டாருக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. ஒரு வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் ப்ளாக்கும் பண்ணி 3 மாதத்தில் நாங்கள் ஸ்ரீலங்காக்கே திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வந்துட்டோம். நாங்கள் இப்போ நாங்கள் கட்டின காசும் இல்லை, சம்பளம் அதுவும் எங்களுக்கு கிடைக்கல. கூடிய சீக்கிரம் நான் வந்து இதுக்கெல்லாம் யார் காரணம், எத்தனை பேர் காரணம், அவங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வெளியிடுவேன். எனக்கு கட்டாயம் நான் ஆளாக சம்பாரித்த காசு எனக்கு தேவை. அதுக்காக வேண்டி நான் எந்த ஒரு எல்லைக்கும் நான் போகிறதுக்கு தயாராகிக்கிறேன். இதை பார்க்குறவங்க எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அல்லாஹ்கிட்ட துவா கேட்டுக்கோங்க. எனக்கு நியாயமான ஹலாலான காசு அது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் கிடைக்கணும்னு துவா செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ்.